அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவன் நம்மையெல்லாம் படைத்து நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இங்கே வாழும் காலத்திலே நமக்கு அனுபவங்களின் மூலமாக படிப்பினைகள் பெறும்படியாக செய்கிறான். அந்த அனுபவங்களிலே நாமே ஈடுபட்டு எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லது வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள், நம் முன்னோர்கள், அவர்கள் ஆய்ந்தறிந்து இது சரி, இதை செய்தால் நல்லது விளையும், அது தவறு, அதை செய்தால் கேடு விளையும் என்பதை அறிந்து அனுபவத்தின் மூலமாக நமக்கு அறிவித்து சென்றிருக்கிறார்கள். இந்த இரண்டு விதத்திலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் படிப்பினைகளை துணையாக கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வெற்றிகரமாகவும் நமக்கும் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் இன்பம் தரக்கூடியதான ஒரு வாழ்வாகவும் அது அமையும். அதற்கு உதாரணங்களாக இறைவனே பல நேரங்களிலே இறங்கி வந்து தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டி, நான் ஒரு மனிதனாக பிறந்து கர்ப்பவாசம் செய்து வினையால் படக்கூடிய இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவித்து காண்பித்து என்றொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்தான் எத்தனை எத்தனை. அப்படி தெய்வம் மனுஷரூபேன என்று சொல்வது போலே இறைவனாக இறைத்தன்மையோடு கூடியவர்களாக விசேஷ தவப்பலன்களாலே தேவ பதவிகள் அடைந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சங்கல்பத்தாலே எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் இந்த தேவதைகளை நியமித்ததன் பொருட்டு இங்கே இறங்கி வந்து பூலோகத்திலே மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து பரிமாறி நம்மை போலே அவர்களும் இன்ப துன்பங்களையெல்லாம் அடைந்து அதிலேயும் எந்த நிலையிலேயும் தர்மத்திலிருந்து வழுவாததாக அறத்தை பக்கத்துணையாக கொண்டு வாழும் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்த ஒரு நிகழ்ச்சித்தான் இராமாயணம் என்று நாம் பெருமையோடு இந்திய தேசத்தின் ஒருமைப்பாட்டின் சின்னமாக இந்தியா எந்த கலாச்சார பாரம்பரிய மரபுகளை தனக்கு அடித்தளமாக கொண்டிருக்கிறதோ அந்த சாமானிய தர்மத்திற்கு உயர்ந்த ஒரு உதாரணமாக விளங்கக்கூடியவராகத்தான் இராமாயணத்தின் மூலம் அறியப்படும் இராமாவதாரத்தை நாம் கருத்திலே கொள்ளுகிறோம். இந்த இராமாயணமாகிற இதிகாச நூலின் தலைவராக கருதப்படும் கதாநாயகனாக விளங்கும் ராமன் அவருடைய அவதார நட்சத்திரமும் திதியும் இணைந்து வரக்கூடிய காலத்தை தான் பாரத தேசமெங்கிலும் என்பதையும் கடந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் ஸ்ரீராம நவமி என்று அதை உயர்ந்த ஒரு திருநாளாக, பண்டிகையாக, விழாவாக கொண்டாடுகிறார்கள். திருமாலினுடைய 10 அவதாரங்களில் 2 அவதாரங்கள் தனிச்சிறப்பு பெறுகின்றன. ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். அதிலே ராமன் நவமி திதியிலும் கண்ணன் அஷ்டமி திதியிலும் அவதரித்தார்களாம். இவர்கள் இருவரும் பிறந்த அந்த முகூர்த்த காலத்தை மிகவும் உயர்ந்த ஒரு காலமாக கருதுகிறோம். அதிலும் ராமன் சரியாக நண்பகல் வேளையிலே பிறந்தான். கண்ணனோ நடு நிசியிலே அவதாரம் செய்தான். ராமாவதாரம் உத்தராயண காலமாகிற பங்குனி சித்திரை மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணாவதாரம் தட்சிணாயன காலமாய் விளங்கும் ஆவணி மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. இப்படி இரு துருவங்கள் போலே காட்சி தரும் இந்த 2 அவதாரங்களின் மூலம், அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நாம் தர்மங்களை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். வேதங்கள் அறத்தை நிர்ணயம் செய்து காண்பித்து இதை கொண்டு உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று உபதேசிக்கும் விதமாக வந்த நூல்கள். அந்த வேதங்கள் கூறக்கூடிய தர்ம நெறியை கடைபிடிப்பது எவ்வாறு என்பதை காட்டிக் கொடுக்க இதிகாசங்களாக வந்த 2 நூல்களிலே கதாநாயகர்களாகத்தான் ராமனையும் கண்ணனையும் நாம் பார்க்கிறோம். வால்மீகி ஆதி கவி. அவர் இராமாயணத்திலே ராமனுடைய அவதாரத்தை பற்றி தெரிவிக்கும் போது இவருடைய அவதாரம் சைத்திர மாசத்தில் வாய்த்ததாக சொல்லுகிறார். சைத்ர என்பது இன்றைய நாள்காட்டி அளவிலே சித்திரை மாதத்தை குறிப்பது. ஆயினும் இந்த மாத கணக்கு பௌர்ணமியை வைத்து தொடங்குவதும் அமாவாசையை வைத்து தொடங்குவதும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ளே பல முறை மாற்றப்பட்டும் விட்டதாலே இங்கே தென்னகத்தில் குறிப்பாக பங்குனி மாதத்திலேயே வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் இணையும் திருநாளை ஸ்ரீராம நவமி என்று மிகவும் விமர்சையாக நாம் கொண்டாடி வருகிறோம். ராமன் இக்ஷ்வாகு குலத்திலே தசரத மகா சக்கரவர்த்திக்கு மகனாக இறைவனுடைய அருளாலே புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பலனால் தோன்றினான் என்பது பிரசித்தமாக நாம் எல்லோரும் அறிந்ததுதான். தசரதரும் கௌசல்யையும் பலகாலம் செய்த தவத்தின் பயனாக சூரிய குலத்திலே இக்ஷ்வாகு குலம், இக்ஷ்வாகு என்ற அந்த அரசன் சூரியனிடமிருந்து தொடர்ந்த அந்த சூரிய வம்சத்திலே
பல பல அரசர்கள் தர்மநெறி வருவாமல் ஆட்சி செய்து முடிக்க அந்த வரிசையிலே வந்த தசரதன் அவனும் பலாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து பிள்ளை பேறு இல்லாமல் தவிக்க கலைக்கோட்டு முனிவர் என்றழைக்கப்படும் மகா தபஸ்வி அந்த முனிவரினுடைய தலைமையில் நடந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் யாக பலனாக ராமனும் அவனோடு உடன் பிறந்த சகோதரர்களாக பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் ஆகிய மூவருமாய் பிறந்தார்கள். இந்த 4 சகோதரர்களுக்குள்ளேயும் ராமனும் லட்சுமணனும் எப்போதும் இணை பிரியாதவர்களாகவும் பரதனும் சத்ருக்னனும் மிகவும் நெருக்கமானவர்களாகவும் அந்த இதிகாசத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கௌசல்ய இடத்தே கோசலை ராமனாக இந்த ராமன் தாய்தான் என்றாலும் கூட அவள் பட்டத்து அரசி. அதனால் அவளிடம் அந்த அன்பும் மரியாதையும் கலந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உறவு கொண்டிருந்தார். தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக தசரத சக்கரவர்த்தி நீ காட்டுக்குப் போ என்று ராமனை பணித்த செய்தியை கேட்ட கௌசல்யை ராமனுக்கு காட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசங்களெல்லாம் சொன்னபோதும் கூட மிகவும் பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்ட தாய்ச்சொல் தட்டாத பிள்ளையாக காட்சி தருகிறான். தசரத சக்கரவர்த்தியோ அவரை போலே மிகவும் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்த தந்தையார் இதிகாச புராணங்களிலே வேறு யாரும் இருப்பார்களா என்று தேடித்தான் பார்க்க வேண்டும். பெற்றெடுத்த பிள்ளை, அன்போடு வளர்த்த பிள்ளை, ஊரே கொண்டாடக்கூடிய பிள்ளை, அவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து அடுத்து இக்ஷ்வாகு குலத்தினுடைய செல்வமாய் விளங்கும் அயோத்தியா நகரத்தை தலைநகராய்க் கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய செங்கோலையும் அவர் தலையிலே சூட்டும் மணிமுகுடத்தையும் நாளை தாங்கவிருந்த ராமனை கைகேயினுடைய வரத்தின் காரணமாக நீ காடுறையப் போக வேண்டும், அதுவும் 14 ஆண்டுகள் கடும் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும், தபஸ்விகளைப் போலே நீ ஜடாமுடி தரித்து காட்டிலே வசிக்க வேண்டும் என்று சொல்லும்படியான ஒரு நிர்பந்தம். எத்தனை தூரம் மனம் புழுங்கி இருப்பார் அந்த மாமனிதர். அந்த அரச பெருந்தகை ராமனை அழைத்து இந்த செய்தியை மனமெல்லாம் உடைந்து போய் குற்றுயிரும் குலையுருமாய் தன்னைத்தானே தாங்கிக் கொண்டு செய்தியை சொன்னவாறே ராமன் கண்கலங்காது தந்தையே என்றாலும் அவர் இந்த சமயம் வரையிலும் கோசல தேசத்தின் மகாராஜா சிம்மாசனத்திலிருந்து சொன்னால் என்ன, இறங்கி வந்து சொன்னால் என்ன, ராஜாவினுடைய ஆணைதான், அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று தந்தை சொல்லும் தட்டாத பிள்ளையாக இருந்தார். இந்த சோகக் காட்சிகள் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைந்த கைகேயி, அவளிடத்தேயும் ராமன் கொண்டிருந்த அன்பை பல இடங்களிலே வால்மீகி நமக்கு வெவ்வேறு கதாபாத்திரங்களின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். இதையெல்லாம் தாண்டி தனக்கு வாழ்க்கை துணையாக வாய்த்த சீதா பிராட்டியார், மிகவும் செல்வ வளத்தோடு கூடிய ஜனகபுத்திரியான அந்த அம்மையார் திருக்கல்யாணம் செய்து கொண்டு கோசல தேசத்தை வந்தடைந்து சில நாட்களுக்குள்ளேயே காடுறையப் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தன் கணவனை பார்த்து, உங்களை தவிர்த்து அயோத்தியிலே எனக்கு என்ன வேலை என்று அவளும் விடாப்பிடியாக தவக்கோலம் பூண்டு ராமனோடு காடுறையச் செல்கிறேன் என்று கிளம்பிய போதும் அதிலிருந்து அடுத்தடுத்தடுத்து பல ஆண்டுகள் பாரத புண்ணிய தேசத்தின் பல்வேறு காட்டுப் பகுதிகளிலும் வனவாசம் மேற்கொண்ட போதும் சீதையை முன்னிறுத்தி அவளுடைய சௌகரியத்தை, அவளுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி அவளிடம் அன்பு வார்த்தைகள் மட்டுமே பேசியவனாக ராமன் கணவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷன் போலே காட்சி தருகிறார். உடன் பிறந்தவர்கள் என்று கொண்டால் ராமன் தன் உடன் பிறந்தவர்களையும் தாண்டி அவர்கள் பேரிலே வைத்திருந்த அன்பு ஒரு அளவுபட்டதென்றால் அதை தாண்டியும் பார்ப்பவர்களிடமெல்லாம் சகோதரத்துவம் பாராட்டிய காட்சிகள் அநேகமாக இராமாயணத்திலே இருக்கின்றன. லக்ஷ்மணனிடம் அவன் காட்டிய அன்பு, தன் வாழ்க்கையை தன்னுடைய நன்மைக்காய், தன்னுடைய பாதுகாப்பிற்காய் முழுவதுமாக தியாகம் செய்தவன் என்ற அளவில் லக்ஷ்மணன் பேரிலே கொண்டிருந்த பாசம், பரதனுக்கு தான் தன்னுடைய தம்பி என்ற நிலையிலேயும் அதை தாண்டி தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இவரும் பங்கு கொள்ளும் விதமான ஒரு சூழலிலே சிக்கித் தவிப்பவர் என்ற பரிதாபத்தோடும் பரதனை அணுகிய காட்சிகள் பார்ப்பவர்கள், படிப்பவர்கள் கண்களிலே நிச்சயம் கண்ணீரை வரவழைக்கக்கூடியது. பெரியவர்களிடத்தே மரியாதை பாராட்டியே மரியாதை ராமனாக உயர்கிறார். இவரைப் போலே உதாரண புருஷர் ஆச்சாரியர்களிடத்தேயும் மூத்தவர்களிடத்தேயும் நடந்து கொள்வது எப்படி என்பதை காட்ட பிரிதொருவர் தேவையே கிடையாது. அப்படி ஒரு பாசத்தோடும் பக்தியோடும் ஆச்சாரியர்களையும் அடியார்களையும் அணுகுவானாம். தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வசிஷ்டராகட்டும், காட்டிற்கு வந்து என்னுடைய யாகத்தை காத்துக்கொடு என்று வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்ற விஸ்வாமித்திரராகட்டும்,
தவ முனிவர்கள், மற்றைய ஆசிரமங்களிலே வனவாசத்திலே சந்தித்த முனிவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாய் அகத்திய பெருந்தகையார், இவர்களையெல்லாம் ராமன் எப்படியெல்லாம் கொண்டாடினார், அவர்கள் திருவடிகளை எப்படி பற்றி துதித்தார், அகஸ்தியரிடம் குறிப்பாக எத்தனை வினயத்தோடு நடந்து கொண்டார் என்பதற்கெல்லாம் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். கற்றறிந்தோர், சான்றோர் பெருமக்கள், தவ வலிமையால் உயர்ந்தவர்களிடம் எத்தனை மரியாதையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், அரசனேயானாலும் அவர்கள் முன்பாக தாம் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சீடனான பாவனையிலே நிற்கும் திறமையை ராமன் மிக தெளிவாக காண்பித்து கொடுத்தான். கங்கை கரையை கடக்க படகு சவாரி செய்வதற்கு உதவக்கூடியவரான படகோட்டி அவருடைய குலதர்மத்திற்கேற்றாற் போலே ராமனை அணுக, அவரோடு சேர்ந்த அவருடைய உறவினர்கள் எல்லோர் கொடுத்த உபசாரத்தையும் ஏற்று அங்கீகரித்து குகனோடும் தோழமை கொண்டு குகனோடும் ஐவரானோம் என்று சொல்லும் அளவிற்கு நீயும் என் உடன் பிறந்தவன்தான் என்று குகனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக் கொடுத்தான். தன்னை நாடி வந்தவர்கள் எத்தனை எளிமையானவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய அன்பு வார்த்தைகள் அதை மட்டுமே பார்த்து மனதிலும் அவர்கள் கண்களிலும் பணித்த அன்பை மட்டுமே தனக்கான சமர்ப்பணமாய் ஏற்று தன் தலைமைப் பண்பை மிகச்சிறப்பாக வெளிக்காட்டினார். அதற்கு உதாரணங்களாக நாம் ராமன் அனுமனிடம் கொண்டிருந்த நட்பு, சுக்ரீவனிடம் கொண்டிருந்த நல் எண்ணம், சபரியினிடம் கொண்டிருந்த பரிவு என்று பல உதாரணங்களையும் பார்க்கலாம். இது எல்லாம் கூட நாம் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே இதில் சில பகுதிகளாக அனுபவமாக வாய்த்திருக்கலாம். ஆனால் எதிரியினிடத்தேயும் கொண்டிருந்த கருணை என்று பார்த்தால் ராவணனையும் அவன் உடன் பிறந்தவர்களையும் ராமன் நடத்திய விதமே நமக்கு பெரும் படிப்பினையாக அமையும். தர்மத்திற்குட்பட்டுதான் அந்த யுத்தம் என்பதிலே மிக தெளிவாக இருந்தான் ராமன். அதனால்தான் நிராயுதபாணியாக நின்ற ராவணனிடம் இன்று போய் நாளை வா என்று அவனுக்கும் அறிவுரை சொல்லி ஒரு வாழ்க்கை கொடுத்து அனுப்பினான். எத்தனை உபதேசங்கள், எத்தனை தூது, இது எல்லாம் கடந்தும் போய் இனியும் ராவணனிடம் பேச்சுவார்த்தைக்கோ அறிவார்ந்த சொற்பொழிவிற்கோ இடமில்லை என்பது அறிந்து கொண்ட பிறகுதான் யுத்தத்திற்கு நாள் குறித்தான். இதையும் தாண்டி ராவணனுடன் உடன் பிறந்த சகோதரரான விபீஷணன், அவனை ராமன் தன்னுடைய தம்பிமார் பட்டியலிலே சேர்த்து கொண்டான். கடற்கரையோரத்திலே ராமன் லட்சுமணன் வானரப்படை சூழ்ந்து அமர்ந்திருக்கும் போது ஆகாச மார்க்கமாக இலங்கையிலிருந்து விபீஷணன் தன் உதவியாட்கள் சிலரோடு பறந்து வந்தான். எதிரிகளினுடைய தரப்பிலிருந்து அதிலும் ராவணனுடைய தம்பியே நம் பக்கத்தில் வருகிறான் என்றபோது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் அவனை நாம் மீண்டும் துரத்தி அனுப்ப வேண்டும் என்று கூறிய வானரப்படையினரிடத்தே ராமன் கொண்டிருந்த எண்ணம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பது எதிரிகளிடத்தேயும் நன்மை பார்க்கும் அந்த உயர்ந்த சீலத்திற்கோர் உதாரணம். எல்லாவற்றிற்கும் மேலே தானே சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் அரசனாகவே இருந்தாலும் சிவபக்தி செய்து இறைவனுடைய திருவருள் துணை கொண்டுதான் எல்லாவற்றையும் தான் ஜெயித்து காண்பித்தேன் என்ற நிலையில் பெரும் சிவபக்தராகவும் ராமன் ஒரு உதாரண புருஷராக காட்சி தருகிறார். சீதையை மீட்டுக்கொண்டு ஆகாச மார்க்கமாக வரும்போது ராமேஸ்வரமாகிற புண்ணிய க்ஷேத்திரத்தை காண்பித்து கொடுத்து மகாதேவராய் அருளப்படும் எல்லா தெய்வங்களுக்கும் தலைவராகவும் நம்மால் வணங்கப்படுபவருமான சிவபெருமானுடைய பெருங்கருணையினால்தான் ராவணனை சம்ஹரித்து உன்னையும் மீட்டு வந்தேன் என்று அந்த பகுதிகளை காண்பித்து ராமன் சொன்ன சொற்களும் அதே இடத்தில் இறங்கி மணலால் சிவலிங்கம் பிடித்து ராமநாத சுவாமியாக ராமலிங்கேஸ்வரராக இருக்கக்கூடிய எம்பெருமானை வழிபட்டு சிவபக்தராக தன்னை நிறுத்தி கொண்டு சிவபூஜை புண்ணியத்தினாலேயே தான் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட காலத்திலே பட்டாபிஷேக ராமனாக என்று இப்படி பல்வேறு முகங்களையும் அந்தந்த தளத்திற்கேற்றாற்போல் யார் யாரோடு இருக்கும் போதும் என்னென்ன குணங்கள் வெளிப்பட வேண்டுமோ அதையெல்லாம் பூரணமாக அனுஷ்டித்து காண்பித்தான். அந்த ராமன் பிறந்தருளிய ஸ்ரீராமநவமி திதியும் அவன் அவதாரம் செய்த அயோத்தியா மாநகரமும் அடியார் பெருமக்களுடைய நெஞ்சங்களிலிருந்து நீங்கா இடம் பெற்றிருக்கும். காலந்தோறும் இந்த அளவிலேயே அது சிறப்படைந்து கொண்டே போகும். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.